வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு வசிய முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அதேபோல மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதால கணவன் பண்ணலாம். இல்ல கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாலும் மனைவி பண்ணலாம். விரும்பிய பெண்ணை அடையறதுக்காக காதலன், காதலி கூட பிரயோகம் பண்ணலாம். இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்றைக்கு பண்ணலாம். இல்ல அப்படின்னா, ஒரு வளர்பிறையில வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள், இல்ல அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நாட்கள் இந்த வசிய முறை பிரயோகம் பண்ணலாம். இதற்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பாவை செஞ்சு வச்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் போலவே ஒரு பாவை செஞ்சு வச்சுக்கணும். அந்த பாவை பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதே போல உளுந்து மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா சேர்த்து பெசஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவை போல செய்யுங்க. ஒரு ஆண் பாவை செய்யுங்க. அதே போல ஒரு பெண் பாவையும் செய்யுங்க. ஒரு ஆண பாவை பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆண மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பாவைய பண்ணுங்க. அதே போல ஒரு பெண் பாவை பண்றீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பாவையை பண்ணுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு கூட ஒரு மல்லிகை அர்த்தர் சேருங்க. அந்த பாவை பிசையறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பன்னீர் விட்டு கலக்குங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மல்லிகை அர்த்தர் தமிழ் மருந்து கடையிலேயே கிடைக்கும். அந்த மல்லிகை அர்த்தர் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாவையை பண்ணுங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல ஒரு செப்பு தகடு எடுத்துக்கங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவு இருந்தாவே போதும். சிறிய அளவு எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓம் அப்படின்றத எழுதுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஓம்ன்றது பெரிய அளவுல இருக்கணும். அதற்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, இம் அப்படின்ற வாக்கியத்தை எழுதுங்க. நல்லா பெரிய அளவுல அந்த அச்சரத்தை ஓம் அப்படின்றத எழுதிக்கங்க. நடுப்பகுதியில இம் அப்படின்றத எழுதிக்கங்க. வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆ, இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊம். வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆ, இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படின்ற வாக்கியத்தை எழுதுங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு செல்வின்ற ஒரு பொண்ணு ஒரு விஜய் அப்படின்ற ஒரு பையனை வசியப்படுத்தணும் அப்படின்னா, செல்விக்கு விஜயன் வசியமாக கடவ அப்படின்ற வாக்கியத்தை எழுதுங்க. அதுக்கு அந்த எந்திரம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மேலே அச்சரம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அதற்கு கீழே இந்த வாக்கியத்தை எழுதுங்க. அதே போல விஜய்ன்ற ஒரு பையன் ஒரு செல்வின்ற ஒரு பொண்ணை வசியப்படுத்தணும் அப்படின்னா, விஜய்க்கு செல்வி வசியமாக கடவ அப்படின்ற வாக்கியத்தை எழுதுங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிகை அர்த்தர் அந்த எந்திரத்துல பூசி விடுங்க. இந்த எந்திரத்தை எங்க வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 பாவைகள் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாவைக்கு இடையில வைங்க. அதே போல அந்த எந்திரத்துக்கும் சரி, அந்த பாவைக்கும் சரி, உதிரி மல்லிகைப்பூ மேல தூவி விடுங்க. அந்த பாவையோட நெற்றி பகுதி, கை, கால், நெஞ்சு பகுதி இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தனமும், குங்குமமும் அந்த இடத்துல பொட்டு வச்சு விடுங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பூஜை அறையில அமர்ந்து பண்ணுங்க. திசை பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பண்ணுங்க. சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓம், ஆம், ஊம், எனமஷி, இன்னாருக்கு இன்னார் வசியமாக கடவ. நான் முன்பே எந்த எந்திரத்துல எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு செல்வின்ற பொண்ணுக்கு ஒரு விஜயன்ற பையன் வசியமாகணும் அப்படின்னா, ஓம், ஆம், ஊம், எனமஷி, செல்விக்கு விஜய் வசியமாக கடவ. இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 1008 முறை உச்சரிக்கணும். 1008 முறை உச்சரிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, பண ஓலை குருத்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த பண மட்டை இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா நடுப்பகுதியில் குருத்து மாதிரி ரொம்ப ஒரு மெல்லிய பகுதி இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாவையை மந்திரத்தெல்லாம் உச்சரித்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பெண் பாவையை கீழே வச்சு நடுமையம் அந்த எந்திரத்தை வைங்க. அந்த எந்திரத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மேல் பகுதியில் ஆண் பாவையை வைங்க. இந்த பாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முகத்தை ஒரு முகம் பார்த்தது போல இருக்கணும். இப்போ ஆண் பாவையும் பெண் பாவையும் ஒரு முகத்தை ஒரு முகம் பார்த்தது போல இருக்கணும். அதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திரமானது இருக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பண ஓலையில சுருட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு போய் மயானத்துல புதைச்சிருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த திசையில வேண்டுமானாலும் புதைக்கலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிய முறை, யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அதே போல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை. இந்த முறையை நீங்க சரியா பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நபரை வசியப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களே ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு 10 நாள் 15 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட சிந்தனைகளை இது அதிகம் படுத்தி விடும்.
எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால வந்து உங்ககிட்ட அவங்களா வந்து வழியின வந்து பேசுவாங்க. அதே போல் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கூட வந்து தேடி வந்து வருவாங்க. நன்றி, வணக்கம்.